இங்க பாருங்க, தினமும் முதலில் யாரும் சீரியலை அழக்கூடாது. பார்க்க நான் சொன்ன சேனலை மாதிரி சப்ஸ்கிரைப் செய்து எப்ப வேணாலும் நீங்க வீடியோவை எனக்கு கால் லைக் பண்ணலாம், செய்யுங்கள். பேசலாம். நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்கணும், ஸ்வீட்டோட என்ன வந்து பார்க்கணும். புரியுதா? அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல. மேம் போகாதீங்க மேம். மேம் எல்லாரையும் பாத்துக்கோங்க மேம். கண்டிப்பா பாத்துக்கிறேன் மதி. நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளா வரணும். உங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். மேம் போகாதீங்க மேம். மேம் நீங்க ஐயோ. போகாதீங்க மேம். இங்கே இருங்க மேம். மேம் போகாதீங்க மேம். மேம் சரி நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உன்னை பார்க்க தான் வந்தேன். உன் வேலை என்னாச்சுன்னு அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வேலை பெர்மனன்ட் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். சடனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது. நான் ஃபீல் பண்றதை விட அதிகமா ஸ்டூடெண்ட்ஸும் என் கூட வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸும் தான் ஃபீல் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம கிளம்பலாமா? நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். அதான் வேலை இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க நின்றுட்டு நீயும் வருத்தப்பட்டுக்கிட்டு மற்றவங்களையும் வருத்தப்பட வைக்கணும். நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம். வா. என்னங்க? சக்கரை சரியா இருக்கா? இருக்கு. சூடு ஓகேவா? ஓகே. ரேவதி, என்னங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். என்ன பிரச்சனை? அது மதி ஒரு விஷயம் சொன்னா, அததான் யோசிச்சுட்டு இருந்தேன். மதிய நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. மதி பண்ற விஷயங்கள்னால மத்தவங்களுக்கு என்ன ஆகணும் தான் கவலைப்படணும். ஆனா நீ என்னடான்னா அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்க. சரி, மதி ஏதோ விஷயம் சொன்னான்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அவளுக்கு வேலை போயிருச்சாங்க. அப்படியா? வேலை பெர்மனன்ட் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருக்கா. கடைசியில இந்த வேலையும் போயிடுச்சு. அச்சச்சோ,
அப்போ இனிமேல மதியால வெளிய சுத்த முடியாதுல்ல? வீட்லயே தான் இருக்கணும்ல? ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா முடியல. மதி வேலைக்கு போறத பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அவளை பார்க்கும்போது நானே வேலைக்கு போற மாதிரி இருக்கும். இனிமே அவளும் என்ன மாதிரி வீட்லயே உட்கார வேண்டியதான். துணி துவைச்சு, பாத்திரம் கழுவி, சமைச்சு, வீடு சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். இரு இரு இரு, இரு. இப்போ மதி இதெல்லாம் பண்ணணும்னு கவலைப்படுறியா? இல்ல இதெல்லாம் நீ செய்யறேன்னு என்கிட்ட சொல்லி காட்டுறியா? நான் எங்க சொல்லி காட்டுறேன்? ஆ, மதிய நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ஏங்க, வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா அப்பா அவளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. 24 மணி நேரமும் வேலை வாங்குவாங்க. டூ மச்சா பண்ணுவாங்க. மலரணிய படுத்துறாங்கல்ல, அதே மாதிரி மதியையும் படுத்துவாங்க. என்ன ரேவதி? ஆ, உங்க அப்பா அம்மாவை பத்தி என்கிட்ட தப்பா பேசுற? நான் எங்கங்க தப்பா பேசினேன்? உண்மையதானே சொன்னேன். ஏன் அம்மா அப்பா தான். ஆனா மருமகளுங்க கிட்ட அவங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுவாங்க. எங்க அம்மாலாம் அந்த காலத்து மாமியார் மாதிரி நடந்துப்பாங்க. அவங்க மாமியார எப்படியெல்லாம் படுத்துனாங்களோ அதே மாதிரி அவங்க மருமகளையும் படுத்துவாங்க. ரேவதி, எல்லாருக்கும் உன்ன மாதிரி நல்ல மாமியார் கிடைச்சிருவாங்களா என்ன? அந்த விதத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஆமாமா, பெரிய அதிர்ஷ்டம்தான். ஆமா ரேவதி, மதிக்கு வேலை போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவதாங்க சொன்னா. ஓ, கான்டாக்ட்ல இருக்கல்ல? ம், சரி ரேவதி. ஆமா, சுரேஷுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, சொல்லல. சரி, நான் அவனுக்கு போன் அடிச்சு பாக்குறேன். மாமா. ஆ, சுரேஷ், சொல்லுங்க மாமா. எங்கடா இருக்க? வேலையில இருக்கியா? பிஸியா? இல்ல மாமா, மதிய காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ண வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். நீயா? நீயாடா மதிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்க? ஆமா மாமா. சரி சுரேஷ், அப்ப நான் அப்புறம் பேசுறேன். வைக்கிறேன். மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்லடா. உன் அக்கா இப்பதான் சொன்னா மதிக்கு வேலை போயிருச்சுன்னு. சரி, அந்த விஷயம் உனக்கும் தெரியுமான்னு கேக்குறதுதான் போன் அடிச்சேன். இப்பதான் நீ மதி கூட இருக்கியே, அப்ப கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ, தெரியும் மாமா. சரிடா, நான் அப்புறம் பேசுறேன். போனை வைக்கிறேன். அஹ், என்னடி, உன் தம்பி மதிய கூப்பிட காலேஜ் வரைக்கும் போயிருக்கான்? உன் தம்பி ரொம்பவே மாறிட்டான் போல. நல்ல விஷயம் தானேங்க. ஆ, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்க? இல்ல, வேண்டாம். ஜூஸ் ஏதாவது வேணுமா? மத்தியானம் சாப்பிட்டியா? பசிக்கல. பசிக்கலையா? ம்ஹும். ஷுவரா எதுவும் வேணாமா? வேண்டாம்.
என்னண்ணா இன்னும் அண்ணனை காணோம்? வருவான்டா, வெயிட் பண்ணு. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? பக்கத்துல ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. மீட்டிங் முடிய ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. சரி சரி. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மலர். இது புடி. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். இப்பதான் நான் வெளியே டீ குடிச்சேன். சுரேஷ், நீயா அவளை கூட்டிட்டு வந்த? ஆமா அண்ணி. காலேஜுக்கு போயிருந்தியா அவளை பிக்கப் பண்றதுக்கு? ஆமா. பொண்டாட்டிய வேலை செய்யற இடத்துக்கு போய் கூட்டிட்டு வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அம்மா, இவளுக்கு காலேஜ்ல வேலை போயிடுச்சு. அதனால கொஞ்சம் அப்செட்டா இருந்தா. அதான் நான் காலேஜுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். வேலை போயிருச்சாப்பா? நான் இன்னும் யார்கிட்டயும் சொல்லல மதி. அப்படின்னா வேலை போன விஷயம் உனக்கு முன்கூட்டியே தெரியுமோ? ஆமா மாமா, எனக்கு தெரியும். மத்தியானம் தான் மதி சொன்னான். நான் தான் சுரேஷ் கிட்ட சொன்னேன். ஏன் திடீர்னு வேலை போச்சு? பர்மனன்ட் ஆக்க போறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு ஆர்டர் கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா மேனேஜ்மெண்ட்ல திடீர்னு முடிவை மாத்திட்டாங்களாம். இனி வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். பா, வேற எதுவும் பண்ண முடியாதாப்பா? பேசி பார்க்க முடியாதா? எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க. பாசிட்டிவா எதுவும் நடக்கல. கடைசியில டெம்பரரி போஸ்டிங் கூட இல்லாம போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, இப்ப என்ன லட்ச லட்சமா சம்பாதிச்ச வேலையா போச்சு? அந்த 20,000 ரூபாய் சம்பள வேலை தானே? சுண்டக்கா கால் பணம், சொம கூலி முக்கா பணங்கிற மாதிரி அந்த வேலைக்கு புடவையே 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தியே. ராத்திரியும் பகலுமா யோசிச்சு ஓயாம படிச்சுக்கிட்டு காலேஜ பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருந்த. இனிமே அதையெல்லாம் பண்ண வேண்டியதில்லைன்னு சந்தோஷமா இரு. பா, நீதான் நல்லா படிச்சிருக்கேல்ல. இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை கண்டிப்பா கிடைக்கும்பா. வாரத்துக்கு ஒரு பிரைவேட் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. எதுலயாவது நீ வேலைக்கு போலாம். எதுக்கு பிரைவேட் வேலையெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு? சுரேஷ் மாதிரி பாக்கியராஜ் மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போக பாரு. அதான் நிரந்தரமான வேலை. இப்படி பாதியில எல்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. பர்மனண்டா இருக்கும்ல வேலை. சரி. தேங்க்ஸ் சுரேஷ், மதிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு. ஒரு காஃபி தரீங்களா நீ? தோ போட்டு கொண்டு வரேன். ம். மாமா, உங்களுக்கு காஃபி? இல்ல, எனக்கெல்லாம் வேண்டாம். மலரு, காப்பிய போட்டுட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் வெண்ணி தண்ணி போடுறியா? சரிங்க அத்தை. ஆனாலும் அவளுக்கு வேலை போன விஷயத்த நீ வீட்ல சொல்லவே இல்ல. அத மதியே சொல்லட்டும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நீ வீட்ல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற மலரு.
இதெல்லாம் உடனே கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு நல்ல விஷயம் இல்லல்ல அத்த. அதான். ஆமா, வேலை போச்சு. இனிமேலாச்சும் அவ திமிரு அடங்குமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவ கூடவே இருக்க. உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்ச மலரு. அவ ஏன் திமிர் காட்டுறா? என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறா. நீ சொன்னா நான் கேட்கணுமான்னு சண்டைக்கு வரா. இதெல்லாம் திமிரு தானே? இது திமிர் இல்ல அத்த. கேரக்டர். மதியோட கேரக்டர். வேலைக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்ல. வேலை போனாலும் அவ முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்க போறா. ஏன்னா அதுதான் அவளோட கேரக்டர். அப்ப இனிமேலும் அவ எதிர்த்து தான் பேசுவாளா? அவளுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா அவ சொல்லதான் செய்ய போறா. அப்ப அவ அடங்கி வாழறது